ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். கோடை மற்றும் வார விடுமுறையை ஒட்டி உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவில் மற்றும் அரண்மனையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம். சையத், வணக்கம். வார விடுமுறை, கோடை விடுமுறை, இது போன்ற பல்வேறு காரணங்கள் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம். அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு? அவங்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் என்ன? தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக திகழும் தஞ்சை மாவட்டம் கோயில்கள் நிறைந்த பகுதியாகவும் திகழ்கிறது. மாமன்னன் ராஜராஜன் சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் பிரசித்தி பெற்றவையாகும். மேலும் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இந்த கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்திய கோயில்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. இன்று உலகமே வியக்கும் வகையில் தமிழர்களின் கட்டிடக்கலை நுட்பத்திற்கு சான்றாக யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமா என்ற அங்கீகாரத்துடன் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இத்தகைய தமிழ் கலாச்சார கௌரவ சின்னமாக திகழும் தஞ்சை பெரிய கோவிலில் தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது. இதனால் தஞ்சை பெரிய கோயிலுக்கு தஞ்சை மட்டுமன்றி பிற மாவட்டங்கள், பிற வெளிநாடுகள், இருந்தும் அதிக சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வந்து வருகின்றனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு அதிக சுற்றுலா பயணிகள் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக வருகை புரிந்து வருகின்றனர். அதற்காக கடுமையான ஒரு வெப்பம் காரணமாக இருந்தாலும் தஞ்சை பெரிய கோயிலில் பக்தர்கள் எதுவும் அவதிப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்காக தனியாக நடந்து செல்வதற்காக தரை விரிப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சணலால் அந்த தரை விரிப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் காலில் எதுவும் சுற்றுவிடக்கூடாது என்பதற்காக தனியாக அதில் சணல் விரிக்கப்பட்டு அதில் தண்ணீர் அடிக்கப்பட்டு அவர்களுக்கு தனியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் காவல்துறையினர் அதிக அளவிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் வருகையும் ஒரு பக்கம் செல்வதற்கான தனி வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் எதுவும் செய்ய ஏற்பாடு வண்ணம் அந்த பார்க்கிங் வசதியும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை பெரிய கோயில் மட்டும் அல்லாது தஞ்சையில் உள்ள சுற்றுலா பூங்கா, அதே போன்று தற்போது அரண்மனையில் உள்ள ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் அரண்மனை அந்த மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த அரண்மனை என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதை பார்ப்பதற்காகவும் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துவிட்டு நேரடியாக அரண்மனைக்கு சென்று அந்த பொதுமக்கள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பழங்காலத்து சிலைகள் அங்கு பாதுகாக்கப்பட்டு அது முறையாக பராமரித்து வருகிறார்கள். அதையும் பார்த்து அவர்கள் ரசித்து சென்று வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சையத். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.